வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். இவ்வளோ நாளும் தமிழ்நாட்டில் அங்கங்கே போய் வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போது ஃபார் எ சேஞ்ச் சிங்கப்பூர் போய்கிட்டு இருக்கிறோம். சிங்கப்பூரில் சில இடங்களை பார்த்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. முதல் வீடியோ இன்றைக்கி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்க்கலாம். அருமையான விமான பிரயாணத்துக்கு பிறகு லேண்ட் ஆகுது. சிங்கப்பூரில் உள்ள சாங்கி ஏர்போர்ட் ரொம்ப அருமையான ஒரு பெரிய ஏர்போர்ட் நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்தது. ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டுது. இனி பார்க்கலாம். சிங்கப்பூரில் நாங்கள் தங்கின ஹோட்டல் வந்து ஃபியூரமா ரிவர் ஃப்ரண்ட். அதாவது ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் ட்ரெயினில் வந்து ஹேவ்லாக் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன், அங்கே இறங்கி அது பக்கத்தில் தான் இருக்குது. நல்ல அருமையான ஹோட்டல். நீங்கள் பார்க்குறீங்களே, அதுதான் 4 ஸ்டார் ஹோட்டல் தான். என்ன இங்கே வந்தாச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், அது வேறு விஷயம். பட் நல்லா க்ளீனாக நீட்டாக ரொம்ப அருமையாக இருந்தது. பெரிய டிராஃபிக் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒன்லி திங், நம்ம நிறைய விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சிங்கப்பூரில் உள்ளதை நீ ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நிறைய பெனால்ட்டி அது இது நீ போட்டு இது பண்ணிடுவாங்க. பாருங்கள் என்ன க்ளீனாக எவ்வளோ அழகாக இருக்குது. ரோடை கிராஸ் பண்ணுற இது வந்து ஹோட்டலுக்கு உள்ள ஏரியாக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு டே நாங்கள் ஆக்சுவலாக வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், எங்கள் ரூமில் இருந்து ஒரு பேர்ட் வியூ பாருங்கள். சிங்கப்பூர் எப்படி இருக்குன்னுட்டு. அதாவது நாங்கள் 10th ஃப்ளோரில் இருந்தோம். 10th ஃப்ளோரில் இருந்து சிங்கப்பூரை பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே இது இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். அதாவது சிங்கப்பூரில் தமிழ் எங்கே பார்த்தாலும் தமிழ் போர்டு, தமிழ் எல்லாமே இருக்கும். அதனால் தமிழியன்ஸுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி முதல் நாளாட்டு மெரிலியன் பார்க் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்குறோம். பாருங்கள், ஆரம்பத்தில் பஸ்லேயே போகலாம், ட்ரெயினில் போனாலும் போகலாம். பார்த்துருங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த ரோட் சைடு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சிங்கப்பூர் எப்படி இருக்குதுன்னுட்டு. மெரிலியன் பார்க் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து. அதனால் நாங்கள் பஸ்லேயே தான் போனோம். மற்றபடி சில இடங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, அதுலேயும் போகலாம். இது பாருங்கள், நீங்கள் ரோடே பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. ரோடு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இதாங்க ராஃபிள்ஸ் ஸ்கொயர்னிட்டு ஒரு இடம். இங்கே பஸ் விட்டு இறங்கி இங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் இங்கே உள்ள ஏரியாக்கள் அப்படியே பார்த்துட்டு மெதுவாக போனாலே போதும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ன கொஞ்சம் நடந்து போகணும் எல்லா இடமும், அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் இந்த இடங்களை பார்த்தோன்னே அந்த கஷ்டம்லாம் மறந்தே போகும். மெரிலியன் பார்க் வந்தாச்சுது. இனி அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மெரிலியன் பார்க் வந்து ஒரு சிங்கப்பூரோட லேண்ட்மார்க் ஆகும். அதுபோக அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். மெரிலியன் அப்படின்னு சொன்னால் சிங்கத்தோட தலை மற்றும் மீனோட உடல் கொண்ட ஒரு புராண உயிரினம். இது சிங்கப்பூரோட சின்னமாகவும் இருக்குது. அதுபோக தேசிய உருவகமாகவும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் அந்த பக்கம் பார்க்குறது வந்து
ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் மெரினா பே சாண்ட்ஸ்னுட்டு பியூட்டிஃபுல் ஹோட்டலுங்க. நான் உங்களுக்கு அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். அந்த பக்கமும் நம்ம போவோம். இப்போ நம்ம மெரினா பே சாண்ட்ஸ் வந்தாச்சுங்க. இதுதாங்க ஆசியாவிலேயே பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் பிளேஸ். மெரினா பே கடற்கரையில் உள்ள இந்த கம்பைன்டு ரிசார்ட்டில் 3 அடுக்கு ஹோட்டல், தோராயமாட்டு ஒரு 1850 ரூம்ஸ் இருக்குது. அது போக சூட்ஸ், இன்ஃபினிட்டி பூல் உள்ள ரூஃப்டாப் சாண்ட்ஸ், ஸ்கை பார்க் எல்லாமே இருக்குது. இது போக ஆசியாவிலேயே பெஸ்ட் ஷாப்பிங் மால் அது உள்ள இருக்குது. இது போக சிங்கப்பூரில் உள்ள மிகப்பெரிய நைட் கிளப், அது போக நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ், தியேட்டர் எல்லாம் அங்கே இருக்குது. இது போக பெரிய எக்ஸிபிஷன் நடத்தக்கூடிய ஏரியா, அது போக பெரிய மாநாடுகள் நடத்தக்கூடிய அளவுக்குள்ள பெரிய இடங்களும் இங்கே இருக்குது. சிங்கப்பூருக்கு எவ்வளவோ சுற்றுலா பயணிகள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லா இடமும் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆசைகளை நிறைவு பண்ணுறது மெரினா பே சாண்ட்ஸில் உள்ள கலை அறிவியல் அருங்காட்சியகம். அது இங்கே தாங்க இருக்குது. ஆக்சுவலாக ஆசியாவிலேயே இந்த மெரினா பே சாண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். அதுபோக சிங்கப்பூருக்கு வணிகம் மற்றும் சுற்றுலா இதை அதிகரிப்பதில் ரொம்ப பங்கு உண்டு. இதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க இன்னொரு அதை சுற்றி பார்த்துருவோம். இன்றைக்கி சிங்கப்பூரில் உள்ள மெரிலியன் பார்க்கும் மெரினா பே சாண்ட்ஸும் பார்த்தாச்சு. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.